ஐ ஹோப் போட்டோல ரொம்ப அசிங்கமா இல்லல்ல? ஐ எம் வெரி சாரி. நான் அந்த போட்டோவை பார்த்துக்க கூடாது. ஏன் அவ்வளவு மோசமாவா இருக்கு? இப்போதான் இது என் ரூம் மாதிரி இருக்கு. அது ரொம்ப கரெக்டா சரியான டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்புறம் ப்ரோ, இங்க இருக்கிற டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நெட்ல படிச்சேன். ஆனா இங்க ரொம்ப குளிரா இருக்கு. இது ஒரு பாலைவனம். ராத்திரிக்கும் பகலுக்கும் இடையில வாழ்க்கையே மாறி போயிடும். பகல்ல வெயில் அதிகமா இருக்கும், அப்புறம் ராத்திரியில பயங்கர குளிரா இருக்கும். நான் இங்க முறையா வந்திருக்கேன். மோர் எக்ஸைட்டடா இருக்கேன். இங்க ஏதாவது கேமராவுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா? மயூராவுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். நானும் மயூராவும் சேர்ந்து கேமரா ஷூட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, இங்க இருக்கிற பிளேசஸ். மயூராவும் நானும் சேர்ந்து இங்க இருக்கிற பெரிய பெரிய பிளேசஸ பார்க்க போவோம். அதுக்கப்புறம் ஒரு அழகான லேக்கோட கரையில ஒரு லாங் வாக். அப்புறம் இங்க நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குமே. நீ எங்களுக்கு பாடி கார்டா இருக்க, அதோட சேர்ந்து கைடாவும் இருக்கணும். நீ ரொம்ப பேச மாட்டேங்கிற. நல்லது, ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் எனக்காக அமைதியா இருக்கிறதும் நல்லதான். ஏன்னா என் பேச்சு கேட்க ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா நான் கனவுலையும் நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பேன். குட் நைட். இது உன்னோட பெயிண்டிங் இல்ல. இதுல இருக்கிறது வேற ஒரு பொண்ணு. இவ்வளவுதான் நான் விரும்புறேன். அப்புறம் இது நிச்சயமா நீ இல்ல. ஏன்னா இவ என்னோட மனைவி பாரு. உங்க ரெண்டு பேருக்கும் முகம் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம். 1000 ஜென்மம் எடுத்தாலும் நீ அவளாக முடியாது. பாரு இன்னும் இங்கதான் இருக்க மயூரா. நீ உன்னை போட்டு குழப்பிக்காத. அவர் உன்னை விரும்பல மயூரா. எப்பவுமே விரும்பவே மாட்டாரு. ஏன்னா அவர் மொத்த வாழ்க்கையிலையும் ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அது அவரோட மனைவிதான். பாரோதா. இந்த காதல், இந்த பேஷன், ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் வாழ முடியாதுங்கிற சத்தியம், இதெல்லாம் பிலிமுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ரியல் லைஃப்ல இது சாத்தியம் இல்லை. இங்க நிலையானது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ரோஹித் சொல்றது சரிதான். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரு ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் எனக்கு துணையா இருந்தாரு. நான் ரோஹித்தை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பா விடுங்க. மயூரா, துர்வா 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 துர்வா, இங்க பாரு. பெரியப்பா எங்க? எனக்கு தெரியாது. வாவ்,
நேத்து மைரா உன் கூடயே தூங்குனா துர்வா? உன் மம்மி மாதிரி தூங்குறாங்க. மம்மி பாத்தியா, இவங்க மெதுவா என் மம்மியா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஓகே துர்வா, நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஓகே பாய். பாய். யுஏ ஏஜென்சில இருந்து கால் பண்றாங்க. ஹலோ, ஐ அம் சோ சாரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன். ஐயோ மேடம், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். எல்லா பேப்பர்ஸும் ரெடியா இருக்கு. இப்போ அது என் கையில தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் இப்போ அங்க தான் வந்துட்டு இருக்கேன். இல்ல நீங்க வரவே வேண்டாம். என்னது? ஒரு வேலை பண்ணுங்க, கேட்டுக்கு வெளியில நில்லுங்க, நானே வரேன். சரிங்க, நான் வெளியில நிக்கிறேன், நீங்க வாங்க. ஓகே, தேங்க் யூ. ஐம் சோ சாரி, உங்களை வீட்டுக்குள்ள வர சொல்ல முடியல. ஆக்சுவலி பரவாயில்லைங்க, சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இந்தாங்க உங்களோட பேப்பர்ஸ். அப்புறம் நீங்க ரெடியான உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் உடனே இங்க கிளம்பி வந்துடுறேன். சரி, வரேங்க. தேங்க் யூ. பெரியம்மா, மத்தவங்க எல்லாம் எங்க? நான் மட்டும் ஏன் தனியா சாப்பிடணும்? நீ சாப்பிட ஆரம்பி, எல்லாரும் வந்துருவாங்க. ருத்ரா தம்பி, துருவாக்கு பரோட்டா கொண்டு போங்க. என்னாச்சு, ராத்திரி சரியா தூங்கலையா என்ன? ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. குட் மார்னிங் மைரா. குட் மார்னிங். சரியான நேரத்துல வந்திருக்க. உனக்கு நான் டிஃபன் கொண்டு வரலான்னு இருந்தேன். மயூரா, உடம்பு சரியில்லையா என்ன? வந்து நான் ராத்திரி சரியா தூங்கல. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு ஜூஸ் குடுக்கணும்னு நினைச்சேன். நான் போய் கொண்டு வரேன். உட்காரு. ஓ யா, த்ருவாவோட பிரேக்ஃபாஸ்ட் நான் போய் ஆப்பிள கட் பண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஐ எம் வெரி சாரி. நான் தான் உன் தூக்கத்தை கெடுத்துட்டேன்ல. என்ன? இல்ல, அது வந்து நேத்து நீ ரோஹித் கூட தானே இருக்கேன்னு சொன்ன. நான் தான் வந்து இடையில கெடுத்துட்டேன். வாட்? ருத்ரா, ருத்ரா, உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? ஒன்றும் இல்லை. நான் நேத்து ராத்திரி ரோஹித்தோட இருந்தேன்னு உனக்கு தோணுதா என்ன? அது பொய்ன்னு சொல்ல வரியா? எதுக்கு ருத்ரா நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னா நீ ஏன் சரியா தூங்கல மயிரா? தூக்கம் வரல, தூங்கல, அதனால நான் என்ன பண்ண முடியும்? அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா நீ நேத்து ராத்திரி உன் ரூம்ல இருந்த, உன் பெட்ல தான் இருந்த. அப்புறம் குட் மார்னிங் பீப்புள். நீங்க ஏன் சண்டை? அச்! ஏன் சண்டை போடுறீங்கப்பா? நீ நல்லா தானே இருக்க? அச்! ஆ, ஓகே வா, நான் உன்னை எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அச்! அடடடடா, காலங்கத்தால யார் இப்படி தும்மிக்கிட்டே இருக்கிறது? இவர்தான் ரோஹித். குட் மார்னிங். என்னை கட்டிக்க போறவர். ஓ, அது சரி சரி. எப்பப்ப வந்தீங்க? ஆனா இவர் ட்ரெஸ் பார்த்தா ராத்திரி பூராவும் இங்கதான் இருந்த மாதிரி தெரியுது. நம்ம வீட்ல ரூம் காலி இல்லையே. அவளோட ரூம் பக்கத்துலயும் காலி இல்ல, எங்க ரூம் பக்கத்துலயும் காலி இல்ல. அப்புறம் எப்படி ராத்திரி இங்க தங்கினாரு? எங்க போய் தூங்கினாரு? மைரா, நீ விருந்தாளியா இருக்கிறதுனால நாங்க நிறைய விஷயத்த சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இவர் என்னடானா ராத்திரி புறாவும் உன்னோட ரூம்ல. அதெல்லாம் இல்ல ஆண்டி, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. கரெக்ட் தான், நேத்து ராத்திரி ரோஹித் என் ரூம்ல தான் இருந்தா, ஆனா நான் அங்க இல்ல.
நான் துருவா கூட தான் நேற்று தூங்குனேன். ரோஹித், இவர் தான் சுராஜனா. ஹாய். ஹாய். அவர் திவாகர் அங்கிள். ஹலோ சார். நான் அக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற மைதில் அக்கா இவங்க தான். வணக்கம். அக்காவா? ரியலி? ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சரியா புரியல. அக்கான்னு கூப்பிடுறானா அக்காவோட ஹஸ்பண்ட நீ? இங்க பாருப்பா, இந்த உறவு முறையெல்லாம் அப்புறமா உனக்கு சொல்லி கொடுக்கறோம். நீ முதல்ல நிம்மதியா உட்காந்து நிம்மதியா தும்மிக்கோ. இவன் திடீர்னு எங்க இருந்து வந்தான்? நீ இரும்பிட்டே இருக்கிறத பார்த்தா உனக்கு ஏதோ அலர்ஜியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்ல பரோட்டா வேண்டாம் பேபி, எனக்கு சீரியல்ஸ் வேணும். பாத்தியா, 7 கடல் தாண்டி இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்ம சீரியல்ல பாக்குறாங்க போல இருக்கு. ஆமா, நீங்க எந்த சீரியல் பாப்பீங்க? ஒரு மாமியார் தான் மருமகளை போட்டு அடி அடின்னு அடிப்பாளே, அந்த சீரியலா இல்ல வேறயா? இல்ல ஆண்டி, ஆக்சுவலி சீரியல்ன்றது டிவில போடுறது கிடையாது. ரோஹித், நான் உனக்காக நாளைக்கு சீரியல் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நீ இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு ப்ளீஸ். இல்லப்பா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் என் உடம்ப பாத்துக்கணும்ல. ஓ கம் ஆன் ரோஹித், இந்த டயட் எல்லாம் மறந்துரு. இந்த 10 நாள் டயட்டை மெயின்டைன் பண்ணி 6 பேக்ஸை கொண்டு வர போறேன். 10 நாளா? யா, ஆக்சுவலி நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, கல்யாணம் நடக்க போறது உறுதி ஆயிடுச்சு. 10 நாளுக்கு அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணணும், முன்னாடியே பண்ணிடலாம். பரவாயில்ல விடு. ஆனா மைரா, 10 நாள் உனக்கு பைத்தியமா என்ன? நீ விளையாட்டுக்கு தானே சொல்ற? இல்ல ரோஹித், எனக்கு பைத்தியெல்லாம் பிடிக்கல. ஐ மீன், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து கொஞ்சம் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறல. பட் நான் வாழ்க்கையை ஆரம்பிக்க ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு ஆனா மைரா, உன்னோட ஃபேமிலி, என்னோட மாம் டாட் எல்லாரும் கோவப்பட மாட்டாங்களா என்ன? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு ரோஹித், எனக்கு அந்த ஆரவாரமா கிராண்டா பண்ற வெட்டிங்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்கு ஃபேமிலி மட்டும் தான் வேணும். அப்புறம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டே இல்ல. இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீயும் நானும் சேர்ந்து வாழ போற வாழ்க்கை தான். அதுக்கு எதுக்கு இந்த டிராமாலாம் பண்ணிட்டு? ஷூர், ஐ மீன் இந்த பிளான் நடக்கும். இன்ஃபேக்ட் வேகமா நடக்கும். ஹே ஸ்வீட் ஹார்ட், உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். இங்க பாருப்பா, அப்புறமா நாங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கோம்ல. ஓஹோ அத்தம்மா, இதெல்லாம் அங்க ரொம்ப சாதாரணம். இவங்க ஃபாரின் ரிட்டர்ன் ஆச்சே. Am I right, Rohit? ஐ திங்க் நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ.
ஐம் so சாரி. இங்க நான் வந்ததுலேருந்து ரோஹித்தை பத்தி உங்க யார்கிட்ட சொல்லவே இல்லை. ஆக்சுவலி நேற்று ராத்திரி அவர் லேட்டா வந்துட்டார், இல்லைனா அப்பவே சொல்லியிருப்பேன். அப்புறம் தூக்கத்துல உங்க யாரையும் எழுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. உங்க கூட இருக்க போறதெல்லாம் இன்னும் 10 நாளைக்கு தான். எக்ஸ்கியூஸ் மீ. அவர் எதுக்கு இங்க வந்தாரு? நீ தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னல. ஆமாங்கா, ஆனா நான் அனுப்பின வீடியோ மெசேஜ் அவனுக்கு போகவே இல்லை. அப்புறம் சரி மயூரா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ இவ்ளோ பெரிய தப்பான முடிவெடுக்க போறியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுக்கா. நான் இத பத்தி நிறையவே யோசிச்சு வச்சுட்டேன். இந்த கல்யாணம், இந்த உறவு, நேத்து வரைக்கும் இத பத்தி யோசிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் சரி, ருத்ரா தம்பியே உன்னால மறக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவரால பார்வதிய எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரிதான் சாகர வரைக்கும் அவர் என்னோட மனசுல இருப்பார். இருந்தாலும் நான் ரோஹித்காக செஞ்சுதான் ஆகணும்க்கா. அவர் சொல்றது சரிதான், எங்களுக்கு இடையில காதல் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கல்யாணம், அந்த வாழ்க்கை, இதெல்லாம் கரெக்ட்னு தோணுது. என்கிட்ட இது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் சொல்லிட்டு இருக்க. ஆனா உன் மனசு இதுக்கு ஒத்துக்கிச்சா? என் மனசு முழுசா உடைஞ்சு போயிடுச்சு மைதிலிகா. But that's okay. I mean, நான் சமாளிச்சுக்குவேன். லைஃப்ல ஆசைப்பட்டது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. சரிதான், நீ சொல்ற சில விஷயங்கள் எனக்கும் கொஞ்சம் பொருந்தும். இதுக்கு பேர் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆமா அக்கா, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அடாப்ஷன் பத்தி கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. ஐ மீன், உங்களுக்கு வேற ஒருத்தரோட குழந்தை தத்தெடுத்து வளர்க்குற ஐடியா? இல்ல மயூரா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுல இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே எனக்கு ஏன் குழந்தைங்க மாதிரி. குழந்தைங்க இந்த விஷயத்துல என்ன தப்பு பண்ணாங்க? அப்பா அம்மா இல்லைன்னா என்ன, அவங்க இடத்துல இருந்து நான் உங்களை பார்த்துக்க கூடாதா மயூரா? இது எல்லாமே விதியோட விளையாட்டு தான். என்னோட விதியில அம்மா ஆகக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. அப்புறம் அத்தையும் நான் குழந்தைய தத்தெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால எனக்கும் அதுல விருப்பம் இல்லை. எதுக்கு நாம குழந்தைய தத்தெடுத்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்? அதனால தான் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, தெரியுமா மயூரா? எனக்கு இந்த வாழ்க்கையே நல்லா இருக்கு. மயூரா, எங்க இருக்கீங்க? துருவா, துருவாக்கு என்னாச்சு? தெரியலையே. துருவா, என்னாச்சுப்பா? எதுக்கு அழற? துருவா என்னாச்சு? நீ எங்க போன? நீ இவன் கூட தான் இருக்கன்னு நான் நினைச்சேன். நான் வெளியே அக்கா கூட. என்னாச்சு கயல்? இவன் கீழே விழுந்துட்டானா என்ன? துருவா என்னாச்சு? நான் உங்க கூட பேச மாட்டேன். நீங்க என்ன விட்டுட்டு போறீங்க தானே? உங்க பேச்சுக்கா நான் அவன் கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். வந்திருக்கிற அங்கிளை நீங்க கல்யாணம்
இல்ல